வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, விஜயகாந்த் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட வடிவேலு. இணையதளத்தில் வெளியான புகைப்படம். அந்த புகைப்படம் உண்மையாதானா? வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். என்னப்பா சௌக்கியமா? பிரச்சனைக்கு பிறகும் வடிவேலை நலம் விசாரித்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள். செம மனுஷனியா. வடிவேலு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறான் என்ற பெயரில் விஜயகாந்தை சரமாரியாக பேசினார். அவரது அந்த பேச்சு பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. அப்போதிலிருந்து விஜயகாந்துடனான தொடர்பை முழுவதுமாக துண்டித்து விட்டார் வடிவேலு. இந்த நிலையில இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரே விஷயம் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நுரையீரல் அலர்ஜி காரணமாக அவர் கடந்த மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோக கடலில் தள்ளியிருந்தது. அவரை கடைசியாக பார்ப்பதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்தும் மக்கள் சென்னைக்கு படையெடுத்து வந்தாங்க. விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திரையுலக பிரபலங்களின் விஜய் முதல் இளையராஜா வரை பலருமே நேரில் சென்று விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. மேலும் அவரை பற்றி நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டாங்க. விஜயோ கண்ணீரோ விட்டார். ஆனால் விஜயகாந்தால் வளர நடிகரில் ஒருவரான வடிவேலு இறுதி அஞ்சலி கூட வரவே இல்லை. விஜயகாந்த் இறப்பிற்கு அவர் வந்திருந்தால் தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே உச்சக்கட்ட உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தாங்க. அந்த மனநிலையில் வடிவேலை பார்த்திருந்தால் கண்டிப்பாக தாக்கியிருப்பாங்க என்று சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். ஆனால் அந்த மறுப்பு தெரிவித்தாங்க. சரி, வர வேண்டாம், ஒரு இரங்கல் அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாமோ. இதிலிருந்து தெரிகிறது வடிவேலுக்கு விஜயகாந்த் மீது இருக்கும் வன்மம் என்னவென்று. அதாவது ஒரு கார் நிறுத்தப்பட்ட பிரச்சனையில் தான் இருவருக்குமே முட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் வடிவேலு ரொம்பவே தரக்குறைவாக பேசினார். அதற்காக வடிவேலுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு உண்டு. வடிவேலு விஜயகாந்தை கடுமையாக தாக்கி பேசினாலும் எதிர்கட்சி தலைவரான பிறகு வடிவேல் மீது விஜயகாந்த் எந்த வன்மத்தையும் காண்பிக்கல என்று அவருடன் நெருங்கிய பலவீர்கள் கூறினாங்க. முக்கியமாக வடிவேல் நடிக்காமல் இருந்தபோது அவரை எப்படியாவது நடிக்க சொல்லுங்கப்பா, பிரச்சனை தீர்த்து வைங்க என்று விஜயகாந்த் சொல்லிக் கொண்டே இருந்ததாகவும் பலரும் சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில விஜயகாந்துக்கு வடிவேலுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவம் பற்றி தெரிய வந்தது. அதாவது 2011ஆம் ஆண்டு பிறகு ஒரு முறை வடிவேலு மதுரைக்கு சென்றிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் வடிவேலு இருந்தபோது அங்கு விஜயகாந்தும் வந்திருக்கிறார். விஜயகாந்தை பார்த்துவிட்டு வடிவேலு கண்டுக்காத மாதிரி சென்றிருக்கிறார். ஆனால் வடிவேலை பார்த்துவிட்டு விஜயகாந்த் எந்தவித ஈகோவும் இல்லாமல் நேராக அவரிடம் சென்று என்னப்பா வடிவேலு சௌக்கியமான கேட்டிருக்காரு. இதனடுத்து எதிர்பார்க்காத வடிவேலு அதிர்ச்சியடைந்த நல்லா இருக்கேன் கேப்டன் என சொல்லிவிட்டு சென்றாராம். இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எப்படிப்பட்ட மனுஷனை தான் வடிவேலு தவறாக பேசினார் என்று ஈகோ பார்க்காமல் விஜயகாந்த் இறப்புக்கு வந்திருக்கலாம் அல்லது இரங்கல் அறிக்கையாவது கொடுத்திருக்கலாம் என கமெண்ட் மூலமாக செய்து வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.